ஹை காய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு நாங்கள் வெள்ளனாவே வந்துட்டோம். ஸோ என்னென்னலாம் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டென்ஷனில் இருக்காரு. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஏன்னா இப்போ தான் வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு வரணுமா, ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பார்க்க போகிறேன்றது தான் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டீ வைக்கணும். டீ வச்சுட்டு என் வீட்டுக்காரர் போய் துவைக்க போயிட்டாரு மாடிக்கு. ஸோ செகண்ட் வந்துட்டு கிளாத் வாஷ் பண்ணணும். தேர்டு வந்துட்டு மாவுக்கு ஊற வச்சாச்சு. ஸோ மாவு அரைக்கணும். அப்புறம் நைட்டு டின்னர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு டீயை குடிச்சிட்டு தூங்கிடணும். ஸோ இந்த 5 டாஸ்க் வந்துட்டு இன்னைக்கு இருக்குது. ஒவ்வொன்றா தான் முடிக்க போகிறேன். இப்போ ஏன் இந்த கேமரா வந்துட்டு ஷூட் பண்ணுறேன்னா, சரி ஓகே நம்ம கேமரா ஷூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலை செய்கிற ஒரு அலுப்பு தெரியாது அப்படின்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டீ போட போகிறேன். உங்க வீட்ல வந்துட்டு நீங்க சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த ஈகோலாம் பார்க்க மாட்டாரு. பாரு எல்லா ஒர்க்குமே பண்ணுவாரு. அவருக்கு என்னன்னா வீட்டு வேலை முடியணும். அவ்வளோதான். முடிச்சுட்டு 2 பேரும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவ்வளோதான். ஸோ உங்க வீட்ல வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட்லாம் எப்படி இருக்காங்கன்றத சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கொதிச்சுக்கிட்டே இருக்கு டீ. டீ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேலைகளை பார்ப்போம். இதுதான் எங்கள் டெரஸா. இங்கே வந்துட்டு எங்களோட பழைய கட்டில் வந்துட்டு ஒன்று போட்டிருப்போம். அதில் தான் வந்துட்டு உட்காருவோம். ஸோ அங்கே உட்காந்து டீ வந்துட்டு ஆற்றி குடிச்சிட்டு துவைச்சிட்டேன். துவைச்சி எல்லாத்தையும் அலசுறப்போ பார்த்திங்கன்னா செம்ம காற்று. எனக்கு அப்போவே தோணுச்சு எப்படியும் மழை வந்துடும், நம்ம துவைச்சதெல்லாம் வேஸ்ட்டு தான் அப்படின்னு. பட் ஆனால் பரவாயில்ல, நம்ம தான் அடுத்த நாள் ஈவினிங் தானே வந்து எடுப்போம். ஸோ அது உங்களுக்கு ஒரு வெயில் அடித்து காஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டுட்டேன். ஸோ எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, எப்படா போய் கீழே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குவோம் தான் இருந்துச்சு. ஸோ கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு செகண்ட் ஒர்க் வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சிருந்தேன்னா, மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதை வந்துட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை பண்ணிகிட்டே எல்லா வேலையும் முடித்தோம் அப்படின்னா இது முடிஞ்சிடும். அதனால் மாவு வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டு விட்டுக்கலாம், அரிசியை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் தான் விளக்குனேன். எனக்கு சிங்கில் பாத்திரம் இருந்தாலும் சுத்தமாக பிடிக்காது. ஒரு பாத்திரம் இருந்தாலும் அதை விளக்கி சிங்கை வந்துட்டு ப்ளைனாக வச்சுருந்தா தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் மட்டும்தான் எனக்கு சமைக்கவே தோணும். ஸோ அதனால் இது மாதிரி பண்ணிவிட்டு இப்பி நூடுல்ஸ் தான் வந்துட்டு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் இப்பி நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு இவ்வளோ தான்: வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ், அப்புறம் அதில் நூடுல்ஸ் மசாலா, அவ்வளோதான். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நல்லா வந்துட்டு கடுகு போட்டு பொரிஞ்சோடனே நம்மளோட பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வந்துட்டு பார்த்தோன்னா வதக்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக நான் மிளகாத்தூள் போடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரியாணி மாற்றி சொல்லிட்டேன் கைஸ், நூடுல் மசாலா அதை எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா வந்துட்டு கொதிச்சோடனே நம்மளோட நூடுல்ஸ் வந்து அதில் போட்டுடணும். எங்கள் 2 பேர்னால இந்த 3 இது தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்துட்டு இந்த தண்ணியில் நல்லா மூழ்கடிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். நல்லா வந்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் அந்த இப்பிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த ஒரு பதத்துக்கு வரும். பார்க்கவே சாப்பிட்ணும் போல் தோணும். அந்த கேப்பில் மாவும் வந்துட்டு ஆட்டி முடிச்சிட்டேன். ஸோ கலந்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டோம். நாங்கள் வந்து எப்பயுமே வந்துட்டு எங்களோட பெட்ரூமில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். இதுதான் வந்துட்டு எங்களோட சாப்பிட்ற ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன். ஸோ வாழை 2 தான் பார்த்துட்டே சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். யம்மியாக இருந்துச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.